ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 நோ காஸ்ட் ஆர்கனைசர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சாம்பிராணி டப்பாலையும் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்க 2 பிளேட் வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேட்டில் ஏற்றாமல் நம்ம எல்லா இடத்துலையுமே ஏற்றி வைப்போம். அந்த சாம்பிராணி பிளேட்டை எடுத்துகிட்டு ஆணி வச்சு இந்த மாதிரி 2 ஓட்டை போட்டுக்கிறேன். பார்க்க மங்களகரமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு எல்லோ கலரில் 2 இது செய்ய போகிறேன். அதனால் 2 பிளேட் எடுத்து 2க்கும் வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக எல்லோ கலரில் மங்களகரமாக இருக்குது. இப்போது இதில் ஒரு பிளேட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம எப்போதுமே நமக்கு ரொம்ப தெரிஞ்சது வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்மைலிஸ், உங்களுக்கு எந்தெந்த ஸ்மைலிலாம் பிடிக்குதோ அந்த ஸ்மைலிஸ் எல்லாமே நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஏதோ 2 ஸ்மைலி வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு ஸ்மைலி மாதிரி இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 2 பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு, அதனால் இது 2 வரைஞ்சிட்டேன். இப்போ அதில் நம்மளோட கீச்செயின் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஸ்மைலி கீச்செயின் வந்து ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், அதே மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும். இப்போ பேண்ட் பேக்கெட்லலாம் போடுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் குத்தாமல் அந்த மாதிரி இல்லாமல் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மழையில் போனாலும் நனையாது. ரொம்பவே க்யூட்டானது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2, நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஊதுபத்தி பாக்ஸு. இன்னும் எத்தனை ஊதுபத்தி பாக்ஸ் தான் மேடம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம். ஆனால் என்கிட்ட நிறைய பாக்ஸ் இருக்குது, நிறைய பேர் கமெண்ட்ஸும் கேட்டுட்ருக்கீங்க. அதனால தான் நான் திருப்பி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை வழக்கம் போல் ஓப்பன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக உள்ள நியூஸ் பேப்பர் வச்சு எந்த அளவுக்கு திணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சு திணிச்சு விட்டுருங்க. திணிச்சு விட்டதுக்கு அப்புறமா எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செலோ டேப் போட்டு அதை வந்து செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பாக்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம உள்ளே வந்து நியூஸ் பேப்பர் வச்சு ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு கலர் பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நல்லா ஷார்ப்பான ஒரு இதை வச்சு நல்லா ஒரு 4 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 2, அதுக்கு நேர் கோடு போட்டு இந்த பக்கம் 2 அப்படின்ற மாதிரி 4 ஹோல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா சணல் கயிறு எடுத்து ஒரு ஹோல்லையும் இன்சர்ட் பண்ணி அடியில் வந்து முடிச்சு போட்டு கட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு உள்ளே திணிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 4 பக்கமும் 4 இது வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். ஓட்டை போட்டு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு குத்தி எப்படியோ பண்ணி 4 ஹோல்ஸும் போட்டு இதை மாதிரி எடுத்து வச்சிட்டேன். இப்போது இந்த 4 கயிறையும் ஒரே அளவாக பிடிச்சி இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நூலோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு கட்டிக்கோங்க. இப்போ கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் வந்து ரெடி ஆகிடும். இதை நான் வந்துட்டு வெளியில், அதாவது பால்கனியில் வந்து மாட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் அந்த மாதிரி ஷோகேஸ் பொருள் எல்லாமே வச்சுக்கலாம். ஹாலாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும். அது தூக்கி போடுற ஒரு ஊதுபத்தி பாக்ஸில். ஐடியா நம்பர் 3, நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகை ஜாமான் வாங்கினா அந்த அட்டைப்பெட்டி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு அளவெல்லாம் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சென்டர் பீஸ் வந்து எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் இருக்குது, அதனால் அந்த பீஸையும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டாலும் அந்த பீஸ் வந்து நமக்கு தேவைப்படுது, அதனால் தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ கட் பண்ண பீஸை கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்து பார்க்கறதுக்கு ப்ளைனாக இருக்குல்ல, அதனால் கிளிட்டர் பேப்பர் போட்டு இது ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். கிளிட்டர் பேப்பர் இல்லைன்னா அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஜிகினா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஜிகினா கூட போட்டு விட்டுறலாம். இப்போ கட் பண்ண அந்த கிளிட்டர் ஷீட்டை ஒரு ஃபெவிபாண்ட் இல்லை ஃபெவிகால் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரெக்டாங்கிள் ஷேப்பு, அதுலேயே அதே மாதிரியே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கிளிட்டர் ஷீட்டோ அது மேலே ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கரெக்டாக வந்துட்டு நம்ம அந்த கோபுரத்தை மேலே வச்சுட்டு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பெனில் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு அந்த இதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு அடியில் இந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இன்னொரு அட்டை அதே மாதிரியே கட் பண்ணி ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எடுத்தாச்சு. நம்மளோட க்யூட்டான கோபுரம் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. மேலே சைடில் தெரியுது அப்படின்னா ஒட்டிக்கலாம். இப்போ தான் நம்மளோட ஹீரோஸ் வராங்க. இது வந்து அந்த சாம்பிராணியில் இருக்கிற அந்த பிளேட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு வரிசையாக வேணும் அப்படின்னா லைனாக நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இல்லை ஒரு 5 போதும் அப்படின்னா இந்த மாதிரி கோபுரத்து மேலே ஒரு 5 இதை வந்து ஒட்டி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு கண்ணாடியிலே செஞ்ச மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வேணுங்கிற சாமியை இதுக்கு மேலே வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரூமே அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். நம்ம நார்மலாக சாமி வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கோபுரம் செஞ்சு வச்சோம் அப்படின்னா அந்த சாம்பிராணியோட அந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் சாமி ரூமில் கண்டிப்பாக இது மாதிரி எல்லா சாமிக்கும் செஞ்சு வச்சு பாருங்கள். உங்கள் சாமி ரூமில் லைட்டே போட தேவையில்ல, ஒரு விளக்கு இருந்துச்சுன்னா போதும்.
ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். இதுக்கு நான் சிங்கிள் நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி உள்ள ஒரு கம்பி வச்சுட்டு இது மாதிரி ரோல் மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த ரோல் செய்கிறது ரொம்ப ஈஸி. உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. இப்போது இது மாதிரியே வந்துட்டு நான் ஒரு 10 ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 ஸ்ட்ரிப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக, அதாவது ஒரு விரல் நீளத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சர்க்கிள் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன பிளேட் எடுத்துகிட்டு அது ரவுண்ட் ஷேப் வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர் வேணாம் அப்படின்னா, அந்த நூல்கண்டு தீந்து போன அந்த நூல்கண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து லைனாக அடுக்கி வச்சுக்கலாம். அது இன்னுமே சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இப்போது 2 பக்கமே வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு இதை ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இல்லாமல் உங்ககிட்ட அந்த தீந்து போன நூல்கண்டு உள்ளே இருக்கும்ல, அது நிறையா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். கீழே எந்த அளவுக்கு ரவுண்ட் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்து தேவைப்படும். நான் வந்து ஒரு 10 ஸ்ட்ரிப் வந்து செஞ்சுருந்தேன். எனக்கு இதுவே வந்து கரெக்டாக இருந்துச்சு. நம்ம செஞ்ச கிராஃப்ட்டை நீங்களும் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து சென்ட் பண்ணுறீங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மீதி ஃபோட்டோஸை நான் அப்புறம் அட்டாச் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக பேஸுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு உள்ளே பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லோ கலர் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு மூங்கில் எஃபெக்ட் வேணும் அப்படின்றதுனால அங்கங்கே லைட்டாக வந்து க்ரீன் கலரும் டச்சப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மூங்கில் எஃபெக்டில் நமக்கு ஒரு பவுல் வந்து ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து செஞ்ச மாதிரியே இல்லை, க்யூட்டான ஒரு உடன் பவுல் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கரில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் அங்கங்கே வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்படியே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுறலாம். இல்லை கீழே மேலே வந்து லேஸ் ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேஸ் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாம் பால்ஸ் இருக்குல்ல, அதை வந்து வரிசையாக லைனாக வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். இதில் நான் வந்து கிச்சனில் ஆயில் கேன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாமி ரூமில் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் மேலே நம்மளோட லிக்விட் சோப்பு பவுடர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே எல்லாமே சிம்பிளான ஆர்கனைசர்ஸ் தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து டாய்ஸ் வீடியோ இன்னும் பார்க்கல. பார்ட் 2 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் உமா நாராயணன் அப்படின்ற சிஸ்டர் பேண்ட் ரிவ்யூஸ் ஐடியாஸ் வச்சு போட்டிருந்தோம். ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் மூடியில் ஒயிட் போர்ட் செஞ்சுருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேஜாஸ்வினி குட்டி உங்கள் 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்களோட ஸ்டடி ஏரியாவை எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்குடா தங்கமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி வரதராஜன்ற சிஸ்டர் வந்து சாரீ வந்து மடித்து காமிச்சிருந்தோம் ப்ரீ ப்ளீட். அதே மாதிரி மடித்து பார்த்துருந்தேன். எனக்கு சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிமொழி அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்ம செஞ்ச ஆர்கனைசர்ஸை ஒரு 3 ஆர்கனைசர் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அதுவும் இந்த ரேபிட் அவ்வளோ அழகாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இது மாதிரி நீங்களும் வந்து நம்ம கிராஃப்ட்டை பார்த்து செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவே வந்துட்டு 8 மினிட்ஸ் போயிடுச்சு. ஸோ கோச்சிக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.